வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நமது சப்ஸ்கிரைபர் பானு மதுரையிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இவ வந்து பொமேரியன் கிராஸ் இந்த குட்டி. இவ இப்போ 6 குட்டி போட்டிருக்கா. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இவ ஸ்ட்ரீட்டில் தான் இருந்திருக்கா. இவங்க எடுத்து அழகாக இருக்கிறதுனால பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. வேறு வீடு மாறி போனதுனால இவ அந்த ஏரியாவுக்கு வரமாட்டேன்ட்டாலாம். ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. இப்போ இவ குட்டி போட்டதுனால மனிதர்களை நம்பாமல் எந்தோ தெரியல ட்ரைனேஜ் பக்கத்தில் போய் குட்டி போட்டிருக்காங்க. மனுஷங்க நுழைஞ்சு அதை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இவங்க யாரோட ஹெல்ப்பெல்லாம் கேட்டு தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம் பார்த்து இவளே அவள் குட்டிகளை தூக்கிட்டு வந்து ஒன்றொன்னா இவங்க காலடியில் போட்டிருக்கா. இப்போ இதை எடுத்து இவங்க பராமரிச்சுட்டு வராங்க. ரொம்ப அறிவுள்ள தாய்க்கு பிறந்த அறிவான அழகான பிள்ளைகள். யார் அடாப்ஷன் வேணுனாலும் தயவுசெய்து எடுத்துக்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வு கொடுங்க. உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒரு வாழ்வு கொடுங்க, இடம் ஒதுக்குங்க. இப்படி அழகான இந்த குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு பொமேரியன் கிராஸ் தான். உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த குட்டிக்கு ஒரு வாழ்வு கொடுங்க. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. வேணுன்றவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. இந்த குழந்தைக்கு இப்போ தான் கண்ணு திறந்துருக்கு. இன்னொரு 10-20 நாள் பால் குடிக்கட்டும். தாய்ப்பாலோடு இருக்கட்டும், கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை அடாப்ஷன் எடுத்துக்கங்க. இந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்க. இந்த குழந்தைகளுக்கு தவிர பார்த்துட்டிங்கன்னா இவளுக்கு அடுத்தால கருத்தரை பண்ணி விட சொல்லியிருக்கேன். கருத்தரை பண்ணி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது குட்டி போடாது. அதுவோட வாழ்வே அது பார்த்துக்கும். பாருங்கள், தாய்மை உணர்வுங்கிறது எல்லாருக்கும் பொதுவுதான்ற மாதிரி இது எவ்வளோ சேஃப்டியாக மற்ற டாகெல்லாம் கடித்து சாப்பிட்ருதான். ஃபஸ்ட்டே வந்து குட்டிகளை வந்து மற்ற தெருநாய்கள் வந்து கடித்து சாப்பிட்ருந்துருக்குது. 1-2 எடுத்து கடிச்சிருக்குது. அதுக்கு பயந்துட்டு ரொம்ப பாதுகாப்பான இடம் தேடி யாருமே உள்ளே நுழைய முடியாத இடத்துல கொண்டு போய் போட்டிருந்துருக்கா. அவள் குட்டியை காப்பாற்றணுன்றனால அவங்க இவளுக்கு சாப்பாடு போடுறவங்கள நம்பி அந்த குட்டிகளை எடுத்து கொண்டு போய் அவங்க காலடியில் போட்டிருக்கா. இப்போ அவங்க ஒரு பெட்டெல்லாம் விரித்து பாதுகாத்துட்ருக்காங்க. தயவுசெய்து தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.